எத்தனையோ குடும்பத்துல கணவன்கள் குடித்துவிட்டு தகுந்த காசை கொடுக்காட்டினாலும் தன் பிள்ளை பட்டினியா கிடந்துருமே நினைச்சு தன் தாயின் வயிறை தான் பட்டினி கிடந்து பிள்ளைகளை வளர்ப்பவள் தான் அந்த உத்தமமான தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு குடிகாரே அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமானாவுசரே கொடுமையை தாங்கிக்கிட்டே குடிகாரே அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமானாவுசரே கொடுமையை தாங்கிக்கிட்டே 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க தரப்பட்டு அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கு தாங்கி கொண்டு பட்டதுக்க போதி மணி பாரியிலே உசிரவிட்டே அம்மா 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 பட்டு தொட்டு கட்டிட உனக்கு பச்சை ஓட கட்ட வச்சே பள்ளி கூட போட என்ன கொள்ளி கூட உடைக்க வச்சே பாடு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாடு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் பாவி மகன் சும்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் பாவி மகன் சும்மா ஏவத்துமாதோ என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வமில்லா சும்மா ஓரட்டத்தை எல்லாம் வாழாதது குட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாயம்மா ஆராரிரோ ஆராரிரோ ஆரிரோ 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 ஆரிரோ. நன்றி 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 நன்றி. திருவருள் செல்வமே தகுந்தலை தெய்வமே திருவருள் செல்வமே தருங்கலை தெய்வமே
நாட்டிற்கழிக்கும் கவிவாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாளர்களும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து அடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. ஹலோ, இங்கே வள்ளியாக வேடந்தாய் நடிக்கும் எனது அருமை மகள் சக்தி பாரதி அவர்களுக்கு சிலம்பாருடைய வகையறாக்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் யாதவ சங்கத்தின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தியை கௌரவிக்கின்றோம். எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் பிரார்த்தனை நாடகமாக நடத்தக்கூடிய வகையாரா சொந்தங்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலை குடும்பத்தின் சார்பிலும் நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சலதாரே விழும் நீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றை கொள்வதனால் குறைகட்டல் வெறுப்பதுண்டோ புலவரர் தொல்சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றை கொள்வதனால் நவிழ் வருவது பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் இடத்தை போய் கலக்கும் பொழுது அது தன் இனமென்றும் முதவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறை விரித்து பறந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம் பொருள் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னை சார்ந்தவரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும், அவனின் அருளாசி பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பிறவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்கள் இடத்திலும் என்னை பெற்றவர்கள் இடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழிலும் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்படிக்க செல்லலாமே.